ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோடிங்கே வர மாட்டேங்குதுப்பா, இருந்தாலும் நான் ஐடியில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான 6 நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த நான் கோடிங் ஐடி ஜாப்ஸை உங்களால் ஈஸியாக கற்றுக்கவும் முடியும், பெருசாக கோடிங் நாலேஜும் தேவை கிடையாது. ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரோல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஃப்ரெஷருக்கு உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு 6 ரோல்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ஒரு 5 to 6 ரோல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் இந்த 2023ல எதெல்லாம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கோ அந்த 6 நான் கோடிங் ஐடி ஜாப் பத்தி இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ என்னோட பேர் நவீன், நான் more than 1+ years ஐடில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல்ல ரெகுலரா வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க ஐடில ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ இதுல நாம இன்னைக்கு ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். சோ இந்த ரோலை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0% கோடிங் நாலேஜா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனிலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல்னு சொல்லலாம். ஸோ இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி கம்பெனி லைக் ஐடி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோ சர்வீஸ் பேஸ் கம்பெனியோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, வேற யாராச்சும் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுங்க, ஒரு ஆப் எனக்கு பில்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாதான் எனக்கு இங்கே வேலையே. அப்படி யார் யாரெல்லாம் வெளியில கஸ்டமர்ஸ் ஆப் பில்ட் பண்ணணும், வெப்சைட் பில்ட் பண்ணணும் தொலைவிட்டு இருக்காங்களோ அவங்கள ரீச் பண்ணி எங்க கம்பெனில நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் டீலிங்கை எடுத்துட்டு வரவங்க பேர் தான் பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வேல்யூ இருக்கும் உங்க கம்பெனில. ஏன்னா நீங்க தான் கம்பெனிக்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை எடுத்துட்டு வர போறீங்க. ஓகேங்களா? ரொம்ப 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 சேலஞ்சிங்கான ரோல். உங்களுக்கு பிசினஸ் சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் வந்து பிசினஸ் பத்தி நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் ஃபியூச்சர்ல ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பிசினஸ் மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ரோலை சூஸ் பண்ணுங்க. பிசினஸ் பத்தி நிறைய விஷயங்கள் உங்களால கத்துக்க முடியும். இதுக்கு நீங்க கோடிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஐடி எப்படி ஒர்க் ஆகுது, வெப்சைட்ல என்ன இருக்கு, அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட் என்ன பேக் என்னன்னு பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கோடிங் நாலேஜே தேவை கிடையாது. பட் இந்த ரோலுக்கு நீங்க பெருசா எந்த கோர்ஸும் படிக்கணும் இல்ல. நீங்க ஒரு கிராஜுவேட்டா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் சைட் பேக்ரவுண்ட்ல காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். மற்றபடி அதர் பேக்ரவுண்ட்ல இருக்கும் உங்களுக்கு பிசினஸ் நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு பிசினஸ் சைடு பிடிக்கினாலும் ஈஸியாக எடுத்துடலாம். பட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இந்த ரோலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்க போய் கிளைண்ட்ல இன்ட்ராக்ட் பண்றப்ப யூஎஸ் கிளைண்டோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எஃபெக்டா பேசி உங்களால் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வர முடியும். ஸோ கோடிங் தேவை கிடையாது. பிசினஸ் சைடு இன்ட்ரெஸ்ட், நல்லா பேசுவேன், இங்கிலீஷும் ஓரளவுக்கு வரும்னா இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோலை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய ஓப்பனிங்ஸ் நிறைய கம்பெனில இருந்துட்டு இருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இதுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்ப யாருன்னா ஒரு கம்பெனி ரன் ஆகணும்னா ஒரு பிசினஸ் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ஆள் இருந்துதான் ஆகணும். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் போடவே முடியாது. ஸோ மேபி ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இந்த ரோலை ட்ரை பண்ணுங்க. அடுத்து செகண்டா நம்ம பார்க்கக்கூடிய ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோடிங் வரக்கூடிய ஒரு நான் கோடிங் ஜாப் தான். பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு டெக்னிக்கல் சைடா இருக்கணும், நான் வந்து டெக்னாலஜில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் எடுக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா L1 சப்போர்ட், L2 சப்போர்ட், டெஸ்க்டாப் சப்போர்ட் அந்த சைடு போகும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அதை தாண்டி அதோட கொஞ்சம் சிமிலரா இருக்கக்கூடிய ஜாப் தான் பாத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரும். ஸோ இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ டேட்டாபேஸ்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் ஆகட்டும் ஆப் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் லாகின் பண்ணாலும் என்னோட என்னென்ன ஃபோட்டோ இருக்குன்னு காட்டும், யார் ஃபோன் லாகின் பண்ணாலும் காட்டும். இந்த மாதிரி எல்லா டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா வெப்சைட்டும் எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாபேஸை பார்த்துப்பாங்க. ப்ளஸ் அது மாதிரி டேட்டாபேஸ்க்காக இஷ்யூ வருதுன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. இல்லை அந்த டேட்டாபேஸ் வந்து இன்னொரு டேட்டாபேஸ்க்கு மாற்றணும், மைக்ரேஷன் பண்ணணும், அது பண்ணுவாங்க. இந்த மாதிரி டேட்டாபேஸ் சம்பந்தமான ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். பட் இதுக்கு ரொம்ப கோடிங் கிடையாது. பட் லைட்டான கோடிங் நாலேஜ் இருந்தால் போதும். பட் இதுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரோல் போகலாம். நிறைய டேட்டாபேஸஸ் இருக்குது, லைக் SQL, MySQL அண்ட் MongoDB, இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. நீங்கள் டேட்டாபேஸ் சைடு போகணும், அட்மினிஸ்ட்ரேஷன் லைன் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போயிடலாம். ஒரு டெக்னிக்கல் சைடு போகணும், லைட்டான கோடிங் பட் நல்ல ஸ்கோப் இருக்குன்னா இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லைன் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இப்போ அடுத்து தேர்டா எந்த ரோலை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐடி இன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னோட கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜர், தமிழ் மேஜர், நான் பார்த்தீங்கன்னா ஐடிக்குள்ளே வர முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை பிஎட் முடிச்சவங்க நிறைய பேர் வரணும்னு நினைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டீச்சிங் லைனில் வரும். ஸோ உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்க பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன், சுலபமாக சொல்லிக் கொடுப்பேன்னா நீங்கள் இந்த ஐடி இன்ஸ்ட்ரக்டர் இந்த ரோலுக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி பெரிய பெரிய எம்என்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் பல்கா எடுக்கிறப்ப அவங்களுக்கு சொல்லி தரத்துக்கு எல்லா விஷயங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஐடி இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் இருக்கு. ஸோ இந்த ஐடி இன்ஸ்ட்ரக்டர் எப்படி நான் கோடிங்னா, ஐடி இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி தரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங் சைடில் வந்தோம். அதே மாதிரி நான் கோடிங் சைடு லைக் யூஎக்ஸ் யூஐ அப்படி இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஐடி இன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருக்குது. லைக் சென்னையிலேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான இன்ஸ்டியூஷன் இருக்குது, கோச்சிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அங்கே உங்களுக்கு கோச்சிங் தர அந்த டியூட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹை டிமாண்ட்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் காலையில் ஒரு இன்ஸ்டியூஷன் போவார், மதியானம் அண்ட் ஈவினிங் மூணு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அங்கே இருக்க பேட்சுக்கு மட்டும் தான் கிளாஸ் எடுப்பார். அவர் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருந்து நல்ல ஹைப்பே வாங்கிட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிருச்சு, நிறைய நாலேஜ் இருக்குது, நீங்கள் சொல்லித்தரது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களே ஓன் இன்ஸ்டியூட் போட்டு கூட பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஐடி இன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஒரு ஃப்ரீலான்சிங் சைட். நான் யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நான் வந்து எப்போ வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். ப்ளஸ் கரியர் கேப், இதுக்கு எந்த ஒரு இடையுமே இருக்காது. உங்களுக்கு கரியர் கேப் நிறைய இருக்குது, ஐடிக்குள்ளே போக முடியல. இந்த மாதிரி எடுத்து நான் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு உங்களால் சொல்லித்தர முடியும்னு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த ஐடி இன்ஸ்ட்ரக்டர் சைட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபோர்த்தா எந்த ரோலை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நிறைய பேருக்கு சேல்ஸ் ஜாப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாவே சும்மா வெளியில் போய் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நமக்கு, நம்ம ஜாலியாக கம்பெனியில் உட்காந்துருக்க மாதிரி ஐடிக்குள்ளே ஒர்க் பண்ணலான்னு சொல்லி நினைப்பீங்க. பட் ஐடியில் இருக்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு ரோலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியில். ஸோ ஐடியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, இல்லை ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சேல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, இப்போ ஏதோ ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜோஹோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே கூட அவங்கள்ட்ட நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, கரெக்டுங்களா? அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேல் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வச்சுருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரிலாம் போகுன்னு இருக்கா, ஜஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கால்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நிறைய கோல்ட் இமெயில்ஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேல்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் சைடு மார்க்கெட்டிங் சைட்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சைடு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஐடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் டெவலப்பர்ஸோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் அதிக சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க மாதிரிலாம் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணினா மட்டும்தான் அந்த கம்பெனிக்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். இப்போ எப்படி சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் பிஸ்னஸ் டெவலப்பர் ஒரு இதை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டோ, அதே மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் அவங்களோட சர்வீஸை சேல் பண்ணுறதுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மூலியமாக தான் நடக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்லேருந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருசாக எந்த கோர்ஸும் படிக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு சேல் சைடில் இன்ட்ரெஸ்ட், மார்க்கெட்டிங் சைடு வரும், நல்லா யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோலை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஹியூஜ் ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியில் 100, 200, 300 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அவ்வளோ பேர் கால் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அப்படிலாம் ஒரு சின்ன மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்கனாலும் டிஃப்ரெண்ட் லைனில் நிறையா இருக்கும். இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறதுக்குள்ளேயே ஸ்பெசிஃபிக்காக எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்குது. சேலரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு நினச்சாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல பேக்கேஜ்லேயே உங்களால் பிளேஸ் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஃபிஃப்த்தா எந்த ரோலை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் சப்போர்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கணும், ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டான ஒரு ரோல் சூஸ் பண்ணணும் இந்த நான் கோடிங் சைடில் அப்படின்னா இந்த கிளவுடை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன் இந்த கிளவுட் சப்போர்ட் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு கோடிங் ஒரு நான் கோடிங் ஜாப் தான். உங்களுக்கு கோடிங் லைட்டான ஒரு பார்ட்டில் இருக்கும். ஒரு டெக்னிக்கல் சைடுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினைக்கலாம் இந்த கிளவுட் சப்போர்ட் சைடு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ ஃபியூச்சரில் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா கிளவுட்ல தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளவுடுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சராக இருக்க போகுது எல்லா விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிளவுட் சப்போர்ட்டுக்கு ஒரு ஹியூஜ் ஓப்பனிங்கே வரப்போகுது. ஆல்ரெடி இப்போவே நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு இந்த கிளவுட் சப்போர்ட் ரோலுக்கு. பட் இன்னும் ஃபியூச்சரில் கிளவுட் சப்போர்ட் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனிங்ஸ். இந்த கிளவுட் சப்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் அப்படின்னாவே இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டேட்டா பேஸ் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டோட அப்ளிகேஷன் இருக்க விஷயத்தில் அதிகமாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் ஒரு வேளை செக்யூராக இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மொத்த இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆகிடும். அதுவே அவங்க பார்த்தீங்கன்னா கிளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்கன்னா கிளவுடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் பில்ட் பண்ணியிருக்க எல்லா இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரான இடத்துல பில்ட் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டிக்காகவும் ப்ளஸ் டேட்டா எல்லாம் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ப்ளஸ் நிறையா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிளவுட் சைட் சொல்லிட்டே போகலாம். அதனால் மோஸ்ட்லி எல்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கிளவுடுக்கு ஒரு நல்லாவே ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த கிளவுட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிளவுட் சப்போர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனிஸ் இருக்காங்க. லைக் அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு கிளவுட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஜிசிபின்னு சொல்லலாம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், ஐபிஎம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் கிளவுட். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப் ப்ராடக்ட் பேஸில் ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் கிளவுட் வச்சு நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் ஏதோ ஒரு கிளவுடை சூஸ் பண்ணி லைக் ஏடபிள்யூஎஸ்ல ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, ஏடபிள்யூஎஸ்ஓ இல்லை ஜிசிபியோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அதில் சப்போர்ட் எப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளவுட் சப்போர்ட்டில் போக முடியும். மோஸ்ட்லி ஒர்க் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் இல்லை மைக்ரேஷன் ப்ராசஸ் இல்லைன்னா கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைக் அந்த கிளவுட் சர்வீஸ் நிறைய இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து கால் வந்துச்சுன்னா ஏதாவது இஷ்யூனாவும் நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணி ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்லாம் கிளவுட் சப்போர்ட்டில் இருக்கும். ரொம்ப கோடிங் அடிச்சுட்டே கோடிங்காக இருக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நார்மலான ரோல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சப்போர்ட் சைடில் நார்மலாக போகிறதோட இந்த கிளவுட் சப்போர்ட் சைட்டில் போகிறது இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபியூச்சர் ஓரியன்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிளவுட் சப்போர்ட் ரோல் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அந்த லாஸ்ட் பட்னா லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சிக்ஸ்த்தை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா நான் கோடிங் வந்துட்டீங்க அப்படின்னாவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஸ்கிப்பே பண்ணாது. அந்த அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் சாப்டர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜர், பிவிசி ஸ்பெஷலிஸ்ட், கண்டென்ட் ரைட்டர், கிராஃபிக் டிசைனர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நான் கோடிங் ஜாப். ப்ளஸ் அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய கம்பெனியில் ஃப்ரெஷருக்கு ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ரோலும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். மோஸ்ட்லி இப்போ யாராச்சும் நான் படித்து ஐடிக்குள்ளே வரணும், படித்து முடிச்சா எனக்கு வேலை கிடச்சணும், வீட்டில் இருக்க ஃபினான்ஸ் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, ஒரு மாதம் 2 மாதத்துலேயே படிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் 15 to 20K மந்த்லி வர மாதிரி சேலரிக்கு ஈஸியாக போயிட முடியும். ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு டிசைனிங் சைடில் வரணும்னா கிராஃபிக் டிசைனிங் போகலாம், கண்டென்ட் எழுத வரணும்னா கண்டென்ட் ரைட்டிங் போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றின ஒரு ரோலை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிக் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா படிக்கிறதும் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்கில்லை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜாப் போகவே பிடிக்காது, நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா நீங்கள் மற்ற கிளைண்ட்ஸை ஈஸியாக ரீச் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃப்ரீலான்ஸராக வீட்டிலேருந்து ட்ரை பண்ணலாம். மேபி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அவரோட கிராஃபிக் டிசைனர், கிராஃபிக் டிசைன் பண்ணுறதுக்கும் வீடியோ டிசைன் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டு இப்போ மற்ற யாராவது சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ எடிட் பண்ணணும், ப்ளஸ் அவங்களுக்கு பேனர் எடிட் பண்ணணும்னா இவரே எடிட் பண்ணி கொடுத்து மந்த்லி கிட்டத்தட்ட 20,000 to 30,000 கிட்ட வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் சைட் போகணும், வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணணும், கரியர் கேப்லாம் ஒரு தடையாக இருக்கவே கூடாதுன்னா நான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 சேலஞ்சிங்கான ரோல். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணி தரேன். அது வந்து இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஆட் ரன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு 10,000 ரன் பண்ண சொல்கிறாங்கன்னா 10,000 ஆட் ரன் பண்ணி தரீங்க. ஒரு பிபி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்து அப்படின்னா நீங்கள் எதை ரிசல்ட் ஓரியன்டாக ரன் பண்ணணும். இது வந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்டான ஜாப். ஸோ ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஜாபில் இருக்க முடியாது, வெளில ஃபயர் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் எடுத்து பண்ணணும், ஈஸியாக கற்றுக்கணும், ஜாப்குள்ளே போகணும்னா நீங்கள் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் போங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த 6 ரோலில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு, நான் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், ப்ளஸ் இப்போ ஈஸியாக ஜாப் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாபை படித்து ஈஸியாக போய் லேண்ட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நீங்கள் இதில் எந்த ரோலை சூஸ் பண்ணிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சூன் அஸ் பாசிபிள் அதுக்கு டீட்டெயிலாக ரோட் மேப் வீடியோ போட முடிஞ்சாக்கோ நான் போட ட்ரை பண்ணுறேன், எந்த ரோலுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ, ஓகேங்களா? அதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் ஐ வாட்ச் டில் எண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுங்க. இதே மாதிரி நிறைய ஐடி ரிலேட்டடான கண்டென்ட்டை யூஸ்ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.